உலகமெங்கும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். அடுத்த மேடை விஜய் அவர்களுக்கு தயாராகிவிட்டது. விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் என்பது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் செய்தியாகவே பேசப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக தாவேகா கட்சியை துவங்கி முதல் வருடம் நிறைவுற்று இரண்டாவது வருடத்தில் அந்த கட்சி பயணிக்க ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்யக்கூடிய அந்த வேலைகள் அனைத்தும் முடிவுற்றது. தொடர்ந்து வட்டம், கிளை, பகுதி என்று பொறுப்புகளை நியமிக்கக்கூடியது, மாநில பொறுப்புகளை நியமிக்கக்கூடிய அந்த கட்சியின் கட்டமைப்புகள் அனைத்தும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சரியான முறையில் அனைத்தையும் சரியாக செய்து முடித்திருக்கிறார் என்ற தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு. குறிப்பாக தாவேகா கட்சியுடைய முதல் பொதுக்குழு வருகின்ற ஒரு சில வாரத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் அந்த பொதுக்குழுவில் என்ன பேச போகிறார் என்ற ஒரு செய்தி தான் இப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது என்பதை கவனிக்கலாம். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் ஏற்கனவே மாநாடு நடத்தும் போது மிகப்பெரிய அளவில் அவருடைய அரசியல் நிலைப்பாடை வெளிப்படுத்தியிருந்தார், கொள்கை தலைவர்களை குறித்து தெளிவுபடுத்தியிருந்தார் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக சந்தித்த மேடையாக பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விகடன் அந்த நிறுவனத்துடன் இணைந்து அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு விழா ஒன்று நடத்தியிருந்தார். அந்த புத்தக விழாவில் பங்கேற்ற விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசினார். ஆதவ் அர்ஜுனா ஒரு புறத்தில் ஒரு அரசியலை பேசினார், அது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக மாறியது. குறிப்பாக விஜய் அவர்கள் பேசிய அரசியல் முழுக்க திராவிட கட்சிகளையும் ஆளுங்கட்சியும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு அரசியலாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு அழுத்தமான அரசியல் அந்த நேரத்தில் பேசியிருந்தார் என்பது பார்க்கலாம். இந்த நிலையில் மூன்றாவது முறையாக மேடையில் விஜய் அவர்கள் அரசியல் பேச போகிறார் என்பது தான் இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. குறிப்பாக இப்போ முக்கிய நிகழ்வுகளை குறித்து விஜய் அவர்கள் பேச போகிறார் என்ற தகவல் தான் வெளியாகிருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. பல்வேறு கட்சியை சார்ந்த முக்கிய அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக சில அரசியல் தலைவர்கள் விஜய் அவர்களுடைய முன்னிலையில் இந்த தாவேகாவுடைய முதல் ஆண்டு விழாவில் அந்த நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழுவில் அவர்களை அந்த தாவேகா கட்சியோடு இணைத்து கொள்ளப் போகிறார்கள். அதற்குரிய சில தகவல்கள் வந்திருக்கு. எந்த தலைவர்கள், எந்த அரசியல் பிரமுகர்கள் என்பதெல்லாம் குறித்து பிறகு நம்ம தெளிவாக சொல்லுவோம். குறிப்பாக இப்பொழுது வரை அந்த தகவல்கள் மிக பெரிய அளவில் ஒரு பெரிய சஸ்பென்ஸாக தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக பல கட்சிகளிலிருந்து முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தாவேகா கட்சியில் இணைய இருக்காங்கன்றத எதிர்பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அந்த தாவேகாவுடைய முதல் ஆண்டு விழா மற்றும் அந்த பொதுக்குழு அமையும் என்பதை துல்லியமாக கணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த அரசியல் நகர்வுகள் தாவேகா கட்சியை பொறுத்தவரையில் அமையும் என்பதை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா இந்த தாவேகா கட்சியில் இணைந்தப்போ அதிமுகவுடைய ஐடி விங்கில் இருந்த நிர்மல்குமார் அவர்கள் நேரடியாக அதிமுகலேருந்து விலகி தாவேகால தன்னை இணைத்து கொண்டார். அவருக்கு அதே ஐடி விங் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை விஜய் அவர்கள் ஒரு மாநில பொறுப்பை அவருக்கு தந்திருந்தார் என்பதை கவனிக்கலாம். இந்த வகையில் பார்க்கும்போது இந்த இருவருடைய அந்த இணைப்பே மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் பேசப்பட்டு வந்த நிலையில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் விஜய் அவர்களுடைய முன்னிலையில் இந்த முதல் ஆண்டு விழா தாவேகாவுடைய முதல் ஆண்டு விழாவிலையும் அந்த பொதுக்குழுவில் இணைய போகிறார்கள். பல மாற்றுக் கட்சியை சார்ந்த பலர் ஆயிரக்கணக்கானோர் இந்த பொதுக்குழுவில் நேரடியாக விஜய் அவர்களை சந்தித்து நேரடியாகவே அந்த விஜய் அவர்கள் முன்னிலையில் இணைய போகிறார்கள். இது மிகப்பெரிய அரசியல் மாற்றமாகத்தான் பார்க்கப்படும். பல கட்சிகளிலிருந்து பிரிந்து வரக்கூடியவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர் நேரடியாக தாவேகா கட்சியில் இணைய போகிறார்கள் என்கின்ற ஒரு தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கிறது என்பதை கவனிக்கலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே கட்சியுடைய கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தி விட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்து கொண்டு தான் இதை ஒரு சில நாட்களுக்கு முன்பு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்களை சந்தித்தது அரசியல் மிகவும்
குறித்து பேசியது மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை தொடர்ந்து இந்த தமிழக அரசியலை பொறுத்தவரையில் ஏற்பட்டு வந்த நிலையில் அஇஅதிமுக நேரடியாக விஜயுடைய அந்த தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிக்க போகிறது. விஜய் அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமாக பேசி வருகிறார். திருமாவளவன் அவர்கள் பேசி வருகிறார். ஏற்கனவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிக்கப்பட்டது என்றெல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் செய்திகளும் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் களமாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பரந்தூர் மக்களை சந்தித்த விஜய் அவர்கள் நேரடியாக தெரிவித்திருந்தார், அந்த மக்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை நான் நடத்த தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். வேங்கவயல் மக்களுக்கு ஆதரவாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக விஜய் அவர்களுடைய அந்த பகிரங்கமான குரல் ஒலித்திருந்ததை கவனிக்கலாம். குறிப்பாக மாணவர்களை குறித்து கவனிக்கும் போது நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டு விஜய் அவர்களுடைய அந்த மாணவர்களுக்கு ஆதரவான அந்த குரல் ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த நீட் தேர்வு எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்போத்திலிருந்தே விஜய் அவர்களுடைய அந்த எதிர்ப்பு குரலும் மாணவர்களுக்கான ஆதரவு குரலும் தொடர்ந்து ஒலித்து வரக்கூடியதை கவனிக்கலாம். இப்போ அடுத்ததாக விஜய் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய முக்கிய அரசியல் விவகாரம் என்னவாக இருக்கும் என்று ஒரு கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி வரக்கூடியது. தினந்தோறும் வெளியாகக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுவதுதான் வருகிற செய்திகள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்து பெண்களுக்கு மிக ஒரு ஆதரவு குரலாகத்தான் ஒலித்துள்ளார். அந்த வகையில் பார்க்கும்போது தாவேகாவில் ஒரு மகளிர் அணி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் என்ற ஒரு செய்திகள் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் குழந்தைகள் அணியும் தாவேகா கட்சியில் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு எதிராக விஜய் அவர்களுடைய குரல் பகிரங்கமாக ஒலிக்கப் போகிறது. இது குறித்து கூட விஜய் அவர்கள் வருகின்ற அந்த தாவேகா முதலாம் ஆண்டு விழாவில் பகிரங்கமான ஒரு அரசியலை விஜய் அவர்கள் வெளிப்படுத்துவார். மிகப்பெரிய ஒரு இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலை வெளிப்படுத்துவார் என்பதை எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசை மறைமுகமாக விமர்சனம் செய்கிறார், ஆனால் ஆளுங்கட்சியை நேரடியாக விமர்சனம் செய்கிறார் என்ற பெரிய அளவில் விமர்சனங்கள் வைத்து வந்த நிலையில் அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் மிக பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். ஏற்கனவே விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் எதிரிகள் யார் என்பதை அந்த மாநில முதல் மாநாட்டிலேயே தெளிவுபடுத்தி இருந்தார். இந்த வகையில் கவனிக்கும் போது மாநாட்டிலே ஒன்றிய அரசையும் மாநில திமுக அரசையும் மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்தவர் தாவேகா தலைவர் விஜய். இந்த வகையில் பார்க்கும்போது வருகின்ற இந்த தாவேகா முதலாம் ஆண்டு விழாவிலும் மிகப்பெரிய அரசியல் பரபரப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பதை எதிர்பார்க்கலாம். இதில் குறிப்பாக இந்த தாவேகா கட்சி முதலாம் ஆண்டு விழா என்பதால் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு இந்த தாவேகா கட்சி முதலாம் ஆண்டு விழாக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திருமாவளவன் போன்ற முக்கிய தலைவர்கள் இந்த தாவேகாவுடைய இந்த முதலாம் ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படும் என்ற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் இந்த தாவேகாவுடைய முதலாம் ஆண்டு விழாவில் பங்கேற்று வாழ்த்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத கவனிக்கலாம். இதெல்லாம் அந்த வகையில் பார்க்கும்போது முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு இந்த தாவேகா முதலாம் ஆண்டு விழாவில் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தாவேகாவுடைய முதலாம் ஆண்டு விழா, மறுபக்கம் தாவேகாவுடைய பொதுக்குழு என்பது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தானே இருப்பாங்க. எப்படி தாவேகா ஆண்டு விழாவையும் பொதுக்குழுவும் எப்படி நடத்துவாங்க? இந்த நிலையில் எப்படி அரசியல் தலைவர்களை இந்த பொதுக்குழுவில் அவர்கள் வரவேற்பார்கள்? இப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலை இருந்தாலும் கூட நிச்சயமாக அதற்கான ஒரு தனியாக ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதை சரியாக கையாளுவதற்கு தாவேகா தரப்பிலிருந்து ஒரு சரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் நிச்சயமாக இந்த வருகின்ற அந்த பொதுக்குழுவிலேயே தெளிவாக விஜயுடைய அரசியல் நகர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிந்துவிடும். குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி 3வது அரசியல் மேடை என்பதனால இந்த அரசியல் மேடை நிச்சயமாக ஒரு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு அரசியல் மேடையாகவும் பரபரப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் மேடையாகவும் தான் அமையும் என்பதை எதிர்பார்க்கலாம்.
தொடர்ந்து நம்ம காணொலியை பார்த்த அனைவருக்கும் மிக மிக நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பலர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க. சப்ஸ்கிரைப் செய்யும்போது பலர் ஆல் பட்டனை கிளிக் செய்வதில்லை. அதனால் நாங்கள் அடுத்தடுத்து பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் சேர்வதில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது ஆல் பட்டனை கிளிக் செய்யும் போது அடுத்தடுத்து நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அதை நீங்கள் பார்த்துவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் இலைக்கு தெரிவிக்கும் போது நிச்சயமாக அது பெரிய உற்சாகத்தையும் இந்த யூடியூப் சேனல் அடுத்த கட்டமாக வளர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அமையும். இந்த குழுவிற்கு கேடமுகம் குழுவிற்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். இதுவரை இந்த காணொலியை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.